பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்துறீங்க? என்னோட பேர் வந்து யுவராணி. நான் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோடய ரேங்க் வந்து 6. இந்த எக்ஸாம் பேர் வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். இது வந்து இயர்லி கண்டக்ட் பண்ணுறாங்க. நான் எடுத்தது வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். சிலபஸ் வந்து டிஎன்பிசியில் நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 100 கொஷின்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு 100 கொஷின்ஸ்க்கு வந்து இருக்கும். மீதி 200 கொஷின் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரும். நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஆமாம், இன்ஜினியரிங் படித்தவங்க தான் எழுதலாம். டிப்ளமோ வந்து சப்போஸ் நோட்டிஃபிகேஷனில் டிப்ளமோ எலிஜிபிள்னு கொடுத்துருந்தா டிப்ளமோ நீங்கள் எழுதலாம். அக்யூரேட்டாக ஏஜ் லிமிட் பார்த்தே தெரியல சார். எக்ஸாம் நான் புதுசாக ஆரம்பிக்கிறேன்னா நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் எக்ஸாம். ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு அவைலபிளாக இருந்ததுன்னா ஏதோ ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இல்லை என்னால் அகாடமிலாம் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயே சோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. யூடியூப்லேயும் இருக்குது. ஸோ வெப்சைட்ஸும் வந்து நிறைய வெப்சைட், கீக்ஸ் ஃபார் கீக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் யூ, அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்துருக்கு. அதில் சர்ச் பண்ணி கூட படிக்கலாம். இது டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு ஓனாக ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இதுவும் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணும். உங்களுடைய ட்ரீம் ஜாபை நீங்கள் செக்யூர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு அகாடமிக் போகிறது வந்து பெட்டர். நான் அகாடமி எதுவுமே போகல. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸ் இது வந்து எடுத்துக்கிச்சு இந்த ஜாப் போகிறதுக்கு. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் போய் எழுதி போகலாமா அப்படின்ற மாதிரி தெரியாது. 2023 தான் கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அதில் வந்து வேகன்சி வந்து இருந்தது. ஒரு 32 வேகன்சி அப்போ இருந்தது. ஸோ அந்த எக்ஸாமும் நான் எழுதிருந்தேன். இன்டர்வியூ வரையும் போயிருந்தேன். எனக்கு ஜாப் வந்து கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து வந்தது. நான் இன்டர்வியூ போஸ்ட். இதில் வந்து PWD AE செக்யூர் பண்ணியிருக்கேன். ரேங்க் 6 சொல்லிட்டேன். ஈஸி படிச்சிருக்கீங்கன்னா அந்த டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். சிவிலோ ட்ரிபிளியோ அந்த மாதிரிலாம் எழுத முடியாதுங்களா? இப்போது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம் தான் இது. இப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். சிவிலும் எழுதலாம். இன்ஜினியரிங் இப்போது சிவில் இன்ஜினியரிங்கில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது அதில் வேகன்சி அவைலபிளாக இருந்தது அப்படின்னா அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதலாம். சிவிலுக்கு எப்பயுமே வேகன்சி வந்து இருக்கும். ஏன்னா ஹைவே அந்த மாதிரி NH அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கிறதுனால சிவிலுக்கு எப்பயுமே இருக்கும். மெக்கானிக்கலுக்கும் இருக்கும், ECக்கு இருக்கும், ட்ரிபிள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காமனாக இருக்கும். கெசட்டட் ஆஃபீஸர் புரியல. இதுக்கான சிலபஸ் படித்தா போதுங்களா? சிலபஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணால் போதும். சிலபஸை தாண்டி எங்கேயுமே கொஷின்ஸ் வந்து வரதில்லை. டெக்னிக்கல் சைடும் எடுத்துக்கிட்டால் கூட சிலபஸ் தான் வந்து அவங்க வந்து மெயினாக பார்க்குறாங்க. எந்த ஒரு வேர்டுமே நம்ம வந்து இது சிலபஸில் ரிலேட் இல்லாத ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் தான். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். சில பேர் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து 100% கம்ப்ளீட் பண்ண முடியாது. இப்போ எனக்குமே வந்து நான் 100% கம்ப்ளீட் பண்ணல. ஒரு 95% தான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஒரு 5% எனக்குமே ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து எவ்வளோ படித்தாலும் புரியல அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்டை நீங்கள் வந்து விட்டுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்கணும். டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஏன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இது. நம்ம படித்தோம் ஜென்ரல் ஸ்டடீஸ் மாதிரி புக்கில் இருக்கிறது அப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு கிடையாது. நீங்கள் கோர் கான்செப்டை வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறீங்களோ, ஏதாவது இல்லை என்னால் அகாடமி போக முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் பேட்ச் ஏதாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப பெருசாக ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் இப்போ டெக்னிக்கலும் ஜென்ரல் ஸ்டடீஸும் ரெண்டுத்துமே வந்து சேர்த்து நம்ம இது பண்ணால் தான் நம்மளால் ஒரு ஜாப் அப்படின்றது வந்து வாங்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் போடும்போது தான் உங்களுக்கு ஓகே நான் டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஜென்ரல் ஸ்டடீஸில் வீக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியும். இல்லைனா நீங்கள் ஒன்று நினச்சிட்டு போவீங்க, எக்ஸாம் ஹாலில் வேறு ஒன்று நடக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் இப்போ சிலபஸ் இருக்குது. ஸ்கூல் புக்ஸ் தான் அதோட சோர்ஸ். நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சியை பற்றி அந்த குரூப் அதெல்லாம் படிக்கிறதுனால ஜென்ரல் ஸ்டடீஸ் பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும், அதை படிச்சிருவாங்க. டெக்னிக்கல் பேப்பர்னு வரும்போது அதில் 10 யூனிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான சோர்ஸ் இல்லை, அதை எங்கேருந்து நம்ம படிக்கணும்? அதுக்கான புக்ஸ் அவைலபிலிட்டி? புக்ஸ் வந்து
புக்ஸ் அவைலபிலிட்டி வந்து இருக்குது. இதனால் நான் வந்து என் காலேஜ் நோட்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் கேட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அப்போ. ஸோ என்னோடய நோட்ஸ் வந்து இருந்தது, ஒரு 2-3 சப்ஜெக்ட்டுக்கு வந்து இருந்தது. அதுக்கப்புறம் நானே தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆனால் நான் புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணல. எனக்கு என்னோட இது என்னென்னா, நான் புக்ஸில் படித்தா ஒரு டாப்பிக்கை வந்து ஒரு ½ அன் ஹவரில் படிக்கிறேன் அப்படின்னா, அதே டாபிக் நான் ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டு படிக்கும்போது ஒரு 5 நிமிஷத்தில், ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேதர் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே கிடைக்கல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை வந்து ஒரு வெப்சைட்லேயோ இல்லை ஒரு யூடியூப்லேயோ போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த ஒன்றுமே பிளாங்காக தெரியாமல் போகிறதுக்கு அந்த தெரியாத டாபிக்ஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு போனாலும் உங்களால் எலிமினேஷன் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து இப்போ இன்ஜினியரிங்கில் நம்ம இந்த லெவலில், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ்லாம் சொல்லுவாங்களா, அதில் ஏதாவது பாஸ் பண்ணிக்கணுமா இல்லை எந்த கிளாஸ்? அப்படிலாம் இல்லை. நீங்கள் இன்ஜினியரிங் குவாலிஃபை ஆயிருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். 60% எனக்கு 60% இன்ஜினியரிங் 60% வந்து வச்சுருந்தாலே போதும். நீங்கள் அதில் குவாலிஃபை ஆனீங்க, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுத எலிஜிபிள். ஆமாம். அதில் இப்போ நம்ம இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஓஎம்ஆர் ஷேர் பண்ணுறேன். ஆமாம். உங்களோட டெக்னிக்கல் பேப்பர் அது என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன்? இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் நான் வந்து 2024 ஜனவரியில் எழுதியிருந்தேன். ஸோ அது வந்து எப்படி இருந்ததுன்னா, அதுவுமே ஓஎம்ஆர் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாம் அது வந்து இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி தான் எழுதியிருந்தோம். சிபிடின்றது அதோட கொஞ்சம் மாறுமா, அதில் எப்படி நம்ம சிபிடின்றது வந்து லைக் நீங்கள் பேங்கிங் எஸ்எஸ்சிலாம் எழுதியிருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து கம்ப்யூட்டரில் தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து ஓஎம்ஆர் கையில் இருக்காது. ஸோ என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம ஓஎம்ஆரில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து மாற்றி ஷேட் பண்ணிவிடுவோம். அவசரத்தில் ஓகே இந்த கொஷனுக்கு இது தான் அப்படின்ற மாதிரி வச்சுருப்போம், போய் ஷேட் பண்ணும்போது மாற்றி ஷேட் பண்ணிவிடுவோம். ஸோ அது ஒரு ட்ராபேக்காக இருக்கும். அதை வந்து இதில் வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் என்ன பார்த்து அந்த கொஷனுக்கு என்ன ஆன்சர் சூஸ் பண்ணுறீங்களோ அதான் சூஸ் பண்ண முடியும். தப்பாலாம் அதில் வந்து சூஸ் பண்ண முடியாது. என்ன ஒரு ட்ராபேக் சிபிடி இல்லைன்னா, அதில் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா கூட மேம் கிட்ட மேம் 1 செகண்ட் மேம் அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு கொஷின் வந்து இது பண்ணலாம். பட் ஆனால் சிபிடியில் அதுக்கான ஆப்ஷன் கிடையாது. என்னாலே வந்து பண்ண முடியல. ஒரு 2-3 கொஷின் அவசரமாக ஓகே ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம், நமக்கு தான் நெகட்டிவ் மார்க் இல்லையே அப்படின்ட்டு போகிறதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் ஒரு 3 கொஷின் சம்திங் என்னால் சூஸ் பண்ண முடியல. அது ஒரு ட்ராபேக். பட் இது வந்து ஒரு குட் இனிஷியேட்டிவ். இப்போ வந்து ஒரு கொஸ்டினாக தான் தெரியுமா? இப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர் நம்ம செலக்ட் பண்ணுற பிறகு அடுத்த கொஸ்டின் வரும். ஆமாம், ஒரு கொஷினாக தான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். நம்ம வந்து அந்த கொஷின் முடிச்சுட்டு அந்த கொஷினுக்கான ஆன்சர் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் அப்படின்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆன்சர் நம்ம கொடுத்த ஆன்சர்ஸ் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஷின் அதுவே ஷோ ஆகும். ஸோ மார்க் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. டிஎன்பிசி வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் புக் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் இருக்குது, டெக்ஸ்ட் புக் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நிறைய இப்போது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சிபிடியை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கும். பேங்கிங் எழுதியிருப்பாங்க, எஸ்எஸ்சி எழுதியிருப்பாங்க. ஸோ அப்படி சப்போஸ் அவேர்னஸ் இல்லை அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது வெப்சைட்ஸில். இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் இப்போ ஒரு கொஸ்டின் தெரியும்னா நம்ம பின்னாடி வச்சுட்டு லாஸ்ட்டாக ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ அதில் இதில் முடியாது. நம்ம முடிச்சாதான் அடுத்து போக முடியும். இதில் சிபிடியில் அப்படி பண்ண முடியாது. ஆனால் என்னென்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து வேறு கலரில் ஷோ ஆகும். நீங்கள் தெரியாத ஆன்சர் வந்து ரெட் கலரில் ஷோ ஆகும்னா, நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க, சரி இதை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தோம்னா அது மட்டும் வந்து வைலட் கலரில் தெரியும் நமக்கு. ஸோ நம்ம அதை போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு இது பண்ணலாம். இதுவும் வந்து ஒரு மாதிரி ஈஸி தான். நீங்கள் வந்து இப்போ 76th கொஷின் நீங்கள் வந்து 180 கொஷினில் இருக்கீங்க. இப்போ ஒரு 18th கொஷின் இல்லை 20 கொஷின் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் பேஜ் கடகடன்னு திருப்பிட்டு வரணும். பட் ஆனால் சிபிடியில் அந்தளவுக்குலாம் இல்லை. நீங்கள் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் போதும் உங்களுக்கு தெரியும். ஓகே இது வந்து 20th கொஷின் நம்ம தெரியல, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துருக்கோம், வேறு கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ் 100 கொஸ்டின், டெக்னிக்கல் பேப்பர் 200 கொஸ்டின். ஆமாம், 200 கொஷின் டெக்னிக்கல். நம்ம எடுக்கிற மார்க் வச்சு நம்மளோட ரேங்க் வரும். ஆமாம். உங்களோட ரேங்க் என்னதுன்னா? என்னோட ரேங்க் 6. ரெண்டுத்துலையும் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டுருந்தீங்க? ஜிஎஸ்சில் நான் வந்து 71 கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருந்தேன். டெக்னிக்கலில் வந்து ஐ ஃபர்கட் அரௌண்ட் ஒரு 140 கொஷின்ஸ் போட்டிருந்தேன். நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. பட் ஆனால் ஹோப்போட படிங்க. இந்த வாட்டி நோட்டிஃபிகேஷன் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ இசிக்கும் சரி ட்ரிபிளுக்கும் சரி ரொம்ப கம்மியான வேகன்சி தான் இருக்குது. பட் நான் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஒரு எக்ஸாமே இருக்குதுன்னு தெரியாது. பட் நான் வந்து இப்போ ஒரு போஸ்டிங் பிடபிள்யூடிஐ போஸ்டிங் வாங்கி நிற்கிறேன். அதுக்கு ரீசன் வந்து ஓகே ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்து வரும், ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அப்படின்னு நான் வந்து ஒரு நம்பிக்கையோடு படித்ததுனால மட்டும்தான். இப்போ
வரலையே சரி அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து பின்னாடி காலம் தாழ்த்தாதீங்க. எப்பப்போ டைம் இருக்கோ அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிச்சிடுங்க. இப்போ வேகன்சி வரலனாலும் கண்டிப்பாக டிஎன்இபிலேருந்து நிறைய வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அது ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம பின்னாடி வருத்தப்படக்கூடாது. அதனால் இப்போ நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க.